சின்ன பிள்ளைகளுக்கு ஃபீவர் வந்தா மருந்து கொடுக்குறது மெயின்டைன் பண்றது மிச்சம் பிரச்சனை. எனக்கும் குழந்தை இருக்கு, அதால சொல்றேன். பட் மிச்சம் பிரச்சனைனா என்ன பிரச்சனை? முதலாவது காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் பார்க்கறதே பிரச்சனை. ரைட். இப்ப எல்லாம் நவீனமா வந்து எவ்வளவோ காலம் சரியா. இன்னும் என்ற வார பேஷன்ஸ் வந்து தேர்மோமீட்டர் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். காய்ச்சல் வச்சு பாக்குறதுக்கு அந்த புள்ள விடுமா? அக்குள் பகுதியில தேர்மோமீட்டர் வச்சு இதை வச்சு காய்ச்சல் பார்க்க புள்ள விடுமா? விடாது. வாய்க்குள்ள வச்சு பார்க்க விடுமா? விடாது. ஒரு வயசு புள்ள விடுமா? விடாது. அப்ப இதெல்லாம் அவுட் ஆஃப் இப்ப நம்ம சந்திரிகால காலத்துல இருந்து பனூர் மாத்தியா வந்துட்டு அவுட் ஆஃப் போர்ட். ஓகே. அப்ப சைனாக்காரன் அதெல்லாம் சும்மா அழகா அடிச்சுக்கிறான் சாமா. பட் இலங்கைக்கு ஃபுல்லா எல்லாம் ரீச் ஆகி இருக்குது. ஆனா மக்கள் மத்தியில எல்லாம் பிரபலமா பேசுது. ரைட். இதுக்கு பதிலா கிட்டத்தட்ட இதுவும் 2000 rupees 1000 rupees அப்படி வருது. நல்ல குவாலிட்டி எடுத்தா 2500 ரூபாய் வருது. அதே மாதிரி இதுவும் 2500 ரூபாய் 3000 ரூபாய் வர டிஜிட்டல் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. நெத்தியில வச்சு கொரோனா காலத்துல பாவிச்சோம். அதுதான் ஈஸியா இருக்கு. ரைட். இந்த ஐ மிஷின்ஸ் புள்ள தூங்கி இருந்தாலும் சரி, புள்ள எப்படி இருந்தாலும் சரி, ஆன் பண்ணியாச்சு, நெத்தியில வச்சாச்சு, ஒரு அடி. பிள்ளைக்கு டிஸ்டர்ப் இல்லை, ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லை, டெம்பரேச்சர் இதுல காட்டப்படும். இது ஈஸியா நீங்களே முடிவெடுங்க. ஒரு சின்ன டிஃபரெண்ட் பணத்துல இருக்கும். பட் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு ஈஸியாக்கும் கன்வீனியன் ஆக்கும் தந்துடும். ரைட். அடுத்தது அதிகமா காய்ச்சல் சார், நெத்தி கொதிக்குது, தலை வெடிக்குது, நெத்தி கொதிக்குது, புள்ள சொல்லாது மரம் சொல்லும். ரைட். அப்படியான டைம்ல மருந்தே கொடுத்து கொண்டே இருக்கலாம். 6 hour கொடுக்க டேப்லெட் கொடுக்கலாம். ஆனா அம்மா மாற பதட்டம் பயம் பிரச்சனை இருக்கு. ரைட். அப்படியான டைம்ல என்ன இருக்கு? அதுக்கும் சைனாக்காரன் தந்திக்கிறான். வேற நாடுகள் தந்திங்க. பட் சைனாக்காரன் தான் உலகத்துல அவளத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப மோஸ்ட் பாப்புலர் அவதான். சரி. ரைட். அழகா தந்திக்கிறான். கூல் ஜெல் பெச். இது கிட்டத்தட்ட 12 hour. இதை ஒட்டுனா 12 hour நெத்தியில வச்சிருந்தா உள்ளுக்கு சூட்டை எல்லாம் எடுத்துரும். அம்மா மாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு கேட்டா நெத்தியில சூடிக்க. இது ஒரு ஜெல். அப்ப தண்ணியில நினைக்க தேவையில்லை, இந்த ஃபிட் வரணும் பயப்பட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இதை ஒட்டி கொண்டா நெத்தியில ஒட்டி கொண்டா பொதுவா மிச்சம் நல்லா. ரைட். இதை கொஞ்சம் காட்டும் பாரு. சரியா? தட்ஸ் ஆல். புள்ள இப்ப தலைவலி, தலையில காய்ச்சலிக்காது, குயிக்காது, உடம்பு சூடிக்காது, 12 hour வச்சுக்கொள்ளலாம், ரிஸ்க். ஓகே. அடுத்தது மேஜர் பிரச்சனை மருந்து கொடுக்குறது. என்ன? மூடியால எடுத்து மருந்து கொடுக்குறேன். மூடி வாய்க்குள்ளேயும் சில நேரம் போய் பிள்ளைக்கு அதை விட பெரிய கஷ்டமாகும். பிறகு சிரிஞ்சியால மருந்து கொடுக்குறேன். அதே என்ன செய்யும்? வாய்க்குள்ள குத்தும் செய்யும். இப்ப அதுக்கும் லேட்டஸ்டா கிளீனா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வழங்கப்படுது. எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கிறாங்க, எவ்வளவு ஈஸியா கொடுக்கலாம். பிள்ளைக்கு அளவோடு எடுத்து கொடுக்கலாம். அதே சமயத்துல வாய்க்குள்ள எந்த ஒரு டேமேஜும் இல்லாம சூப்பி வச்சு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகள் 3 மாசம் 4 மாசம் பிள்ளைகள் வச்சிருந்தா சூப்பி மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே 2 ஓட்டை இருக்கு. அதாலேயே பால் போற மாதிரி அளவோட மருந்து போகும். இவ்வளவு பெருமதியான கெட்ஜெட் இது. இதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி எப்படி பாக்குறேன். இது அழகா இருக்குது. இது அளவு கொள்ளாம இருக்குது. இதுல 10 to 20 ml வரைக்கும் நாம தேவையான அளவுக்கு பானியை இதுல ஊத்தி கொள்ளலாம். இது வந்து சூப்பி. அதாவது இதுல 2 ஹோல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹோலால பிள்ளைகள் வாய்க்குள்ள வச்சிட்டு இருந்தா அதுவா போகும். அப்படி இல்லைன்னா நம்ம வாய்க்குள்ள வச்சு அமர்த்தி விட்டா ஈஸியா போகும். அளவோட போகும். அதிகமா போகும். 5 ml ஒரே ஏரியா போகும். பிள்ளை பயப்பட தேவையில்லை. இதால வாய்க்குள்ள எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இது என்ன? இது சூப்பி. இது வேறையா இருக்குது. இதுல வந்து நாம அளவா இதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தாச்சு, ஹை பண்ணியாச்சு, வாய்க்குள்ள வச்சாச்சு, மெதுவா அடிச்சாச்சு, அதுவா போய்த்தரும். எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் நம்ம பழைய காலத்திலே இல்லாம இதுக்கு மாறுங்க. சின்ன ஒரு விஷயம். பட் லைஃப் ஈஸியா கொண்டு தரும். காய்ச்சல் தலைவலிக்கு மருந்து கொடுக்குறதுக்கு தான் பிள்ளைகளுக்கு, இருமலுக்கு மருந்து கொடுக்குறது. அதை போல வீட்டுல ஒரு டென்ஷன் இல்ல. எவ்வளவு ஈஸியான வழிகளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நீங்க யூஸ் பண்ணி பிரயோஜனம் அடைஞ்சிக்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம்.